ஜோதிட துறையில ஆராய்ச்சி பண்ணி பயணம் பண்ணி என்னத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா என்னுடைய அனுபவங்களை எனக்கு பாடமா எனக்கு பல பல பயிற்சிகளை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் அதுபோக இந்த திருமண தகவல் மையத்துல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன். ஆனா அது கூட எனக்கு பாருங்க ஒரு ஆசான் மாதிரி எனக்கு பயன்பட்டது. அது எப்படின்னா அந்த திருமண தகவல் மையத்துல இந்த திருமண காலத்தை பத்தி அந்த இதெல்லாம் நிறைய பயிர்ட்டெல்லாம் அனுப்புவாங்க. அதுல இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வயசு, இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கு, கூட பிறந்தவங்க இத்தனை பேரு, இவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதையெல்லாம் நான் பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது அதுல இருந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அப்ப உடன் பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படிங்கிறத நான் கவர் பண்ணேன். பல ஜாதகங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணும் போது அப்போ உடன் பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிச்சேன். அதே போல இத்தனை டிகிரி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ 1 டிகிரியா 2 டிகிரியா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் 90% நான் படிச்சது. அதாவது ஆரம்பத்துல நிறைய குருமார்கள் நிறைய புஸ்தகங்கள் அதெல்லாம் படித்தேன். அதெல்லாம் பேசிக் மாதிரிதான் எனக்கு தேவை. அதாவது தேவை, அது இல்லைன்னு சொல்ல, அது பேசிக் மாதிரிதான், அடிப்படை மாதிரிதான் எனக்கு தேவைப்பட்டதே தவிர பலன் சொல்றதுக்கு வரல. எனக்கு எந்த ஒரு குரு நம்ம சொல்லி தந்தாங்க நிறைய. ஆனா எனக்கு ஏறல. ஒருவேளை எனக்கு கரித்துண்டு புத்தியா இருந்திருக்கும், அதனால எனக்கு ஏறல. ஆனா நான் என்ன பண்ணேன், அப்ப அனுபவத்துக்கு என்னுடைய அனுபவத்தை நானே கொஞ்சம் கொஞ்சமா புடம் போடும் போது இந்த திருமண தகவல் மையத்தில் இருக்கிறத வச்சு அப்ப பிரிவு ஜாதகம் இது 2ஆம் தாரத்துக்கு பாக்குறேங்க, வரன்றத பாருங்க. அப்ப அதையெல்லாம் நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டேன். எடுத்து அப்போ பிரிவு வரக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது. அது ஏன் இந்த திருமண காலத்தையும் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன்னா, இந்த கலியுக காலத்துல நிறைய பேர்த்துக்கு திருமணம் தாங்க குதிரை கும்பாட்டு இருக்குது. நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆணை பெண்ணு சரி சமமா தான் இருக்கிறாங்க. ஆனா திருமணம் மட்டும் நடக்கிறது இல்லை. அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 16 வயசுலயே பெண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 16 குழந்தைங்க கூட பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு வயசு அதிகமாக 18, 21 வந்து இப்போ 35 ஆகியும் கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அப்படியே கல்யாணம் ஆனாலும் 1, 2 குழந்தை தான் இருக்குது, அது ஒண்ணுதான். ஆனா அன்னைக்கு அப்ப வயசெல்லாம் பார்க்கல, இளம் வயசுலயே கல்யாணம் பண்ணாங்க, நிறைய குழந்தை குட்டியோட நல்லா இருந்தாங்க, பிரிவே இல்லை நல்லா இருந்தாங்க. அது போல இப்படி ஜாதகத்தை என்னுடைய அனுபவ கருத்துக்களை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது ரொம்ப எளிமையா இருக்கும் என்னுடைய திருமண காலம். ஏன் திருமண காலத்துன்னு அதை நான் தான் சொன்னேன். இந்த கலியுக காலத்துக்கு முக்கியமா எது தேவை அப்படிங்கிறது பார்க்கும்போது அவன் படிப்பு தானாவே வந்துரு. அதே மாதிரி சொத்து பத்து பிள்ளைகளும் சம்பாதிக்கிறாங்க, சொத்து பணம் காசுலாம் வந்துரு. ஆனா அந்த திருமணம் மட்டும் நடக்கிறது இல்லை. அதாவது நான் பார்த்த ஒரு பெண்ணுக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிக்குது, கோடி கணக்குல சொத்து இருக்குது. ஆனா திருமணம் ஆகல. அந்த பொண்ணுக்கு 36 வயசு ஆயிடுச்சு. அவங்க அப்பா, அவங்க அம்மா, தாத்தா நம்ம கிட்ட அழுகுறாங்க, எத்தனை லட்சம் வேணாலும் தரங்க, என் பொண்ணுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணி வைங்க. பரிகாரத்தால மாற்ற முடியுதா? நமக்கு கூட ஒரு MP சீட்டு ஒன்று வாங்கிடலாமே, ஒரு MLA சீட்டு வாங்கிடலாமே. அப்ப பரிகாரத்தால நடக்கிறதுக்கு விஷயம் இல்லைங்க. தலையெழுத்து பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே கர்ப்பத்தில் சிவன் அதை நிச்சயம் பண்ணிடுறான். அப்ப ஒரு கரு உருவாகும் போது சிவன் நிச்சயம் பண்ணிடுறான். அந்த நிச்சயத்தை தான் தலையெழுத்தா பிரம்மன் பிறக்கும் போது தலையெழுத்தா எழுதுறான். அப்ப தலையெழுத்து நம்மளால மாற்ற முடியுமா? வேணா பரிகாரத்துல இங்க செய்யறது வந்து ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகும் மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா தவிர விதியை யாராலும் மாற்ற முடியும். அப்ப விதிங்கிறது அங்க வந்துருது. அதாவது கொஞ்ச நேரம் அதிகமா நேரம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த நான் சொல்ற கருத்து வந்து வெளியே எந்த ஒரு ஆசான்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதாவது நான் ஒரு கர்வமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, அனுபவத்தினால சொல்றேன். அதே போல எந்த ஒரு புஸ்தகத்திலையும் கிடைக்காத ஒரு விஷயத்த நானே அனுபவ ரீதியுமா இங்க உள்ள 40-50 ஜோதிடர் இருப்பீங்க, எல்லாருமே திருமணமானவங்க, எல்லாருக்குமே குழந்தை பேர். அப்ப அது எல்லாம் எப்படி எளிமையா பாக்குறது அப்படிங்கிற சூட்சமத்தை நான் சொல்றேன். இப்ப ஒரு அம்மா அவங்க கூட செவ்வாய் பத்தி சொன்னாங்க, செவ்வாய் தோஷம், செவ்வாய் இதெல்லாம். நான் செவ்வாய் தோஷமாவே எடுத்துக்கிறது இல்லை. இப்ப 2ல செவ்வாய் அப்படின்னு தான் செவ்வாய் தோஷம். ஆனா 2ல செவ்வாய் இருந்தா கொஞ்சம் கோபக்காரங்க, புடிவாதக்காரங்கன்னு சொல்லுங்க. 4ல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட்டு போட்டு தோஷம் நீங்க எடுத்துக்கிறீங்க. 4ல செவ்வாய் இருந்தா அப்ப செவ்வாய் தோஷம், அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. அதே 7ல செவ்வாய் இருந்தா 7ல இருந்து நேர லக்னத்தை பார்க்குமா, அப்ப அவங்க புடிவாதம் உள்ளவங்க அப்படின்னு எடுத்துங்க. 8ல செவ்வாய் இருந்தா 2ஆம் இடத்தையும் பார்க்குமா, அப்ப அவங்க வார்த்தைக்கு கொஞ்சம் கடுமையா பேசக்கூடியவங்கன்னு எடுத்துங்க.
அதாவது 12ல செவ்வாய் இருந்தா இளைய சகோதரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளவே இருக்காது. ஏன்னா அது 4ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்க. 3ஆம் இடங்கிறது காரகோ பாவக நஸ்தின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப இப்படித்தான் எடுத்துக்கணும். அதை விட்டு போட்டு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை நானு. அதே போல ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுனா ஆசை, கேதுன்னா தடைன்னு அர்த்தம். இப்ப 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா ராகு தோஷம் 2ல ராகுங்க. ஆனா நான் என்ன எடுத்துக்கிறேன், தோஷம் எடுத்துக்கிறேன். 2ல் ராகு, ராகுன்னா ஆசை. அப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பொருளாதாரம் சொல்லுவோம் இல்லையா, அது மேல ஆசை இவங்களுக்கு அப்படின்னு எடுத்துங்க. அதே ராகு 3, 11 பார்வை. இப்ப 11ஆம் இடத்தை பார்க்க. 11ஆம் இடங்க லாபம் அடைகிறது, மூத்த சகோதரம், இது மேலெல்லாம் ஆசை உள்ளவங்கன்னு எடுத்துங்க. இப்படி 3ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்க. அப்ப 4ஆம் இடங்கிறது அம்மா, தாயாரு, வண்டி, வாகனம், இது மேல எல்லாம் ஆசை உள்ளவங்கன்னு எடுத்துங்க. இதுதான் ராகுக்கு நான் பலனா எடுத்துக்கிறேன். அது கேதுன்னா தடை. இப்ப கேது அது இப்ப 2ஆம் இடத்துலயே கேது இருக்கணும். அப்ப குடும்பஸ்தானத்தை தடை பண்ணுது. அப்ப 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயாரு, வண்டி, வாகனம், இதெல்லாம் ஒரு மனக்கசப்பை தருதுன்னு அர்த்தம். இப்படி 12ஆம் அதாவது 11ஆம் இடத்தை பார்த்தா மூத்த சகோதரம் இருக்காது. அது அப்படியே இருந்தாலும் லாபஸ்தானம் இது எல்லாம் தடை பண்ணுதுன்னு அர்த்தம். கேதுன்னா தடை. அப்ப இதே பலனை 4ஆம் இடம் 7, 8க்கெல்லாம் வச்சு அப்படியே அதுக்கு 3, 11 எடுத்து பலனா சொல்லுங்க. ரொம்ப எளிமையா போகு. நான் நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமண காலத்தையும் பண்ணி வச்சிருக்கிறேன். புரோகிதரை மாதிரியே இருந்து நானே மாங்கல்யம் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பெருமைக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதாவது அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னால இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்ப அந்த திருமண காலம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு இது, அதாவது ஈன்ற தாய் தந்தையருக்கும் நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானின் அருளால் எனக்கு கிடைத்த சூட்சங்களுக்கும், அதாவது சிவனுக்கும், எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களுக்கும், இங்கே அமர்ந்துள்ள ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் பேசுற ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த கருத்தரங்க நடத்துற இந்த பாருங்க, இந்த திரிசக்தி ஜோதிடத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடிய அதாவது வையாபுரி, அவர் தான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப நான் எவ்வளவுதான் பெரிய ஜோதிடரா இருந்தாலும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி நான் வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு நான் ஜோதிடம் பாக்குறேன், வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருந்து அர்த்தராத்திரில கூட எனக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. இது யாரால நடந்தது? இந்த மாதிரி கருத்தரங்க நடத்துற இவங்கனாலதான் நம்ம வெளி உலகத்துக்கு காட்டி கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிட்டு என்னுடைய அனுபவ கருத்துக்களை எளிமையா உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கிறேன். வயசாயிடுச்சு, கொஞ்சம் கால் வலிக்குது, உட்கார்ந்துக்கிறேன். அதாவது முதல்ல திருமண காலம் ஒருத்தருக்கு எப்ப நடக்கும் அப்படிங்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப தோஷம் இருந்தா திருமணம் நடக்காம போயிருதா? அப்படி எல்லாம் இல்லைங்க. எல்லா கிரகமும் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். அது அமர்ந்த இடத்தை பொறுத்தது வரைக்கும் தான் அது பாவம் பண்ணுதா நல்லது பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு கருத்தா எடுத்துக்கிறேன். அதே போல இந்த உடன்பிறப்புகளை நான் எளிமையா நிறைய சூட்சமங்களை கண்டுபிடிச்சேன். இப்ப அந்த உடன்பிறப்புகளை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி தர எந்த புத்தகத்துல இருக்காது. நீங்க துருவ கணிதம் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த உடன்பிறப்புகள் எப்படி எடுக்குன்னா, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, அதானே இளைய சகோதரன் சொல்லுவீங்க. அந்த 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கோ லக்னத்துக்கோ மறையக்கூடாது. அந்த 3ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க, இல்ல 3ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க. அத்தனை பேர் இளைய சகோதரன் சொல்லுங்க. 11ஆம் இடம், 11ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குது? 11ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கு பார்த்துருக்கு? அத்தனை பேர் மூத்தவங்கன்னு சொல்லுங்க. அந்த 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. இவ்வளவுதாங்க விஷயம். ஆனா இதைய சுத்தி எடுத்து பார்த்துதான் நான் உடனே என்ன பண்றேன், இந்த ஜாதகரோட பிறந்தவங்க 2 பேரு 4 பேரு அப்படின்னு சொல்றேன். அப்பா கூட பிறந்தது இத்தனை பேரு. இப்ப 4ஆம் இடம் எடுத்துக்கிறேன். 4ஆம் இடத்த எத்தனை கிரகம்? இப்ப 4ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுங்க. அம்மா கூட பிறந்தவங்க 3 பேரா அப்படின்னு கேளுங்க. கூட ஒரு செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோசை ராகு தோசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அம்மா கூட பிறந்தவங்க 4 பேரான்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 9ஆம் இடத்துல கேது இருக்குது.
அதான் கேதுன்னா 5ன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய கருத்தரங்கத்துல. ராகுனா 3, அதனாலதான் 4ஆம் இடத்துல ராகு இருந்தா 3 பேருன்னு சொன்னேன். 5ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேரான்னு கேளுங்க, ஒரே வாரத்துல வேலை முடிக்க போச்சு ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 5ஆம் இடத்த அந்த கேது கூட வேற ஏதாவது கிரகம் இருந்தா 6 பேரா 7 பேரான்னு சொல்லுங்க. இப்படித்தாங்க அந்த இப்படித்தான் உடன்பிறப்புல நான் எடுத்ததுமே சொல்றேன், சொன்னது அவங்க ஆமா அப்படின்னு. அப்ப எதுக்காக இந்த உடன்பிறப்பை நம்ம மெயினா எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப வரப்போற கணவனுக்கோ மனைவிக்கோ, இப்ப ஒரு பெண்ணுன்னு வச்சுங்க, அப்ப வரப்போற கணவனுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேருன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த ஒரு மேசலக்கணம் வச்சுங்க உதாரணத்துக்கு, அதுக்கு 7ஆம் இடம் துலா. அந்த துலாத்துக்கு 3, 11 பாருங்க, அது அந்த கிரகம் 3ஆம் இடத்துக்கு மறையாம இருக்குன்னு, அந்த 7ஆம் இடத்துக்கு மறையாம இருக்கணும். 11ஆம் அதிபதி 11க்கு மறையக்கூடாது, அந்த 7ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, அவ்வளவுதாங்க. அப்ப கூட பிறந்தவங்க எத்தனை பேரு நீங்களே சொல்லிட்டு போயிருவீங்களா எளிமையா? இப்படித்தான் எடுத்துக்கிறோம். அதே போல அந்த திசாநாதன் அப்படிங்கும்போது, இப்ப அந்த வரன் எந்த வெளியூர்ல இருந்து வருமா இல்ல இந்த பெண்ணே வெளியூர்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, நடக்கக்கூடிய திசாநாதன் அதாவது உபய வீடுகளில் இருந்தாலும், லக்னத்துக்கு 8ல் இருந்தாலும், 10, 12ல் இருந்தாலும் அவங்க வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருப்பாங்க. அப்ப நான் என்ன திசை நடக்குன்னு பார்ப்பேன். அந்த திசாநாதன் இந்த உபய வீட்டுகள்லயோ 8லயோ 12லயோ 10லயோ இருந்தா இந்த பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா வெளி மாநிலத்திலேயான்னு கேட்பான். அவங்க நம்ம ஒரு கோடு போடுறோம், வெளிநாடா வெளி மாநிலமா, அவங்க சொன்னதுமே அது வெளிநாட்டில் இருக்குங்க, பெங்களூர்ல இருக்குங்க அப்படின்னு அவங்களே நம்ம தெளிவுபடுத்திட்டு போறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு புடம் போட்ட மாதிரி ஆகி போச்சு, நம்மளுக்கும் தெளிவாச்சு. ஓ அப்ப வெளிநாட்டில் இருக்குதுன்னா வெளியூர்ல இருக்குன்னா இப்படியா? லக்னாதிபதி 6, 8, 12க்கு போயிருந்தாலுமே பிறந்த இடத்த விட்டு வெளியே இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க, ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இப்படிதான் நான் முதல்ல எடுத்ததுமே உடன்பிறப்பு. அதே போல 3ஆம் இடங்கிறது 10th வரைக்கும் படிப்பு. அப்ப 3ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். 4ஆம் இடங்கிறது அதாவது +2, அந்த கிரகம் நல்லா இருக்கணும். அப்ப 3, 4 நல்லா இருந்தா 10th முடிச்சு +2 போயிருப்பாங்கன்னு அர்த்தம். 4, 5 நல்லா இருந்தா 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. 5ஆம் அதிபதி கூடவோ 5ஆம் இடத்தையோ எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி. ஆனா புதனும் கிடக்கூடாது, புதன் கல்வி காரகன், அதையும் பார்த்துங்க. அப்ப நான் ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இவர் 10th கூட தாண்டி இருக்க மாட்டாராட்டிருக்குங்க அப்படின்பேன். ஆமாங்கம்பாங்க, இவர் +2 வரைக்கும் தான் படிச்சிருப்பாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இவர் 2 டிகிரி வாங்கியிருப்பாரு. அதே போல மருத்துவத்துக்கு கூட இடையில ஒண்ணு சொன்னாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மருத்துவர் ஒரு படிக்கணும், அது எந்த கிரகமா வேணாலும் இருப்பது, 2, 6, 8 சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு மருத்துவம் இல்லை. அதாவது 8ஆம் இடம் 6ஆம் இடம் நோய் ஆபரேஷன் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா 2ஆம் இடம் வருமானம், எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் சம்மந்தப்படணும்ல. அது கூட ராகு சம்பந்தப்பட்ட MBBS, ராகு சம்பந்தப்படையில சித்தா மருத்துவர், ஓமியா இப்படி எல்லாம் வரும் இல்லையா, அவங்களும் மருத்துவர் தானே. அதனாலதான் நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து மருத்துவம் படிக்க வைக்கலான் இருக்க, மருத்துவம் படிக்க வைக்கலாங்க, அப்பதான் நம்ம யோசனை பண்ணுவேன். ஆனா அவங்க திருப்பி கேட்பாங்க, ஆமாங்க மருத்துவம் படிக்க வைங்க, மருத்துவம் படிக்க வைன்னு நம்ம வார்த்தை விட்டுட்டோம்னா பெரிய விஷயங்க மாட்டிக்குவோம். எப்படின்னு கேளுங்க, 60, 70 விதமான மருத்துவ தொழில் இருக்குது. அதான் மூளைக்கு ஒரு மருத்துவர், கண்ணுக்கு ஒரு மருத்துவர், இடுப்புக்கு ஒரு மருத்துவர், நரம்புக்கு ஒரு மருத்துவர், காதுக்கு ஒரு மருத்துவர், இப்படி அப்புறம் குழந்தை பேருக்கு ஒரு மருத்துவர், எலும்புக்கு ஒரு மருத்துவர், எந்த மருத்துவம்னு நீங்க சொல்லுவீங்க? அதனால பொதுவா மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் போறோமே தவிர, யாராவது இந்த மாதிரி தெளிவா சொல்ல முடியுமா? நீங்க கண் மருத்துவரை தான் பார்க்க முடியும். நம்ம கிட்ட ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு அம்மா வந்தது. அந்த அம்மா வந்து என் பொண்ணை படிக்க வைக்கலான் இருக்கிற, கண் மருத்துவம் படிக்க வைக்கலாமா, டெலிவரி ஆகிற இந்த பிரசவம் இதை படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கண் மருத்துவம்னா ரொம்ப எளிமையா போயிருங்க, ஆனா பிரசவம்னா வேலை ஜாஸ்தியான நல்ல வருமானம் இருக்கு, எதை படிக்க வைக்கலாங்க? இல்லைங்க நீங்க பிரசவத்துக்கு படிக்க வைங்க அப்படின்னு. ஏன்னா அந்த 5, 7 அதாவது நான் சொன்ன 6, 8 சம்மந்தப்படுது. அது கூட குழந்தைன்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும் அது தொடர்பு இருக்குது. அதனால நீங்க மருத்துவம் அது கண்ணுன்னு சொல்லியிருந்தோம்னா லக்னத்துக்கு முன்னாடியே பின்னாடியே இருந்தா கண்ணுன்னு சம்மந்தப்பட்டு சொல்லியிருப்பேன் அப்படி சொன்னேன். நிறைய டாக்டர்களும் நம்ம கிட்ட வராங்க. ஆனா அவங்க கிட்ட கூட கேட்பேன் நான் கேள்வி, என்ன எதுவுமே எங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் ஒரு 8:15ன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்ப குழந்தை பிறக்கிற நேரம் கரெக்டா நீங்க எழுதுறீங்களா? அது எப்படிங்க எழுத முடியும்? அவன் குழந்தை பிறக்கிறது தரையில் தட்டு, இப்பெல்லாம் தரையில பெட்டு, அதாவது வெளியே வர நேரத்தை எடுக்க முடியுமா? அந்த குழந்தைய நாங்க தட்டி தட்டி உயிர் வர வைக்கிறதுக்கா எவ்வளவு போராடுறோம்.
அதை பார்க்க முடியுமா? அது உயிர் வந்த பின்னாடி நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்பட்டு அதை அப்புறமா சுத்தம் பண்றோம். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் டைம் பார்க்குறோம். அப்போ நாங்க பாக்குறதுல 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் கூட வித்தியாசம் வரும். அப்ப நாங்க எந்த டயத்தை நாங்க எழுதி தர முடியும்? அது எந்த நேரம்னு அப்ப வெளியே வர நேரம் எடுக்க முடியுமா? இல்ல குழந்தை மூச்சு விடும்போது அழுகுமே, அது அழுகிறதுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். அழுகிறத எடுக்க முடியுமா? அப்ப அதெல்லாம் இல்லை. அதனாலதான் நான் என்ன பண்றேன், அந்த ஜாதகம் சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டு தெளிவு பண்ணிக்கிறேன். இப்ப லக்ன சந்தியில இருக்குது, அப்ப முன்னாடியே பின்னாடியே அப்ப ஒரு நான் அரை மணி நேரத்து வரைக்கும் கூட பின்னாடி தள்ளி போட்டுதான் பலன் சொல்லுவேன். சரி, இது பொதுவான ஜாதக பலன்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அவத பேச வேண்ட கருத்துக்கு மட்டும் விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தா ஒரு 4 பாயிண்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, 2 பாயிண்டாவது கிடைச்சா கூட அதை வச்சு பலருக்கு வழிகாட்டலாமே அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்ன பண்றேன், எல்லா கிரகம் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். அப்ப இந்த தோஷம் அப்படிங்கிறது, நான் ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், அதெல்லாம் நான் சுத்தமா எடுக்கிறதே இல்லை. ஆனா அப்ப ஒருத்தருக்கு நல்லதோ கெட்டதோ எப்ப நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த திசை புத்தியின் அடிப்படையில தான் ஒருத்தருக்கு செயல்படுது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்துல கண்டுபிடிச்சேன். அப்ப இப்போ திருமண காலத்துக்காக நம்ம தலைப்பு சொல்லிட்டோம். அப்ப திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்துல 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் திருமணம். எல்லாருமே திருமணமானவங்க எல்லாரும் நோட் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல உங்க திருமண தேதியோ இல்ல மாசமோ வருஷமோ எடுத்துங்க. அப்ப 9ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதியோ இல்ல 9ஆம் இடத்திலும் சேர்ந்த கிரகமோ, 9ஆம் இடத்தை பார்த்த கிரகமோ, 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகமோ, அல்லது திசாநாதனாவது 9 கூட சேர்ந்திருக்கா, 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கா, எப்படி எடுத்தீங்கன்னா 9க்கு சம்பந்தம் வரணும். சம்பந்தப்பட்டா அந்த திசையில தான் திருமணம். சரி, இப்ப சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது. அப்ப சுக்கிரன்னா 20 வருஷம். அப்ப 20 வருஷத்துல எப்போ அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப 9க்கு 9ன்னு எடுக்கக்கூடிய 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி வரணும். அது எப்படி 5ஆம் இடம்? இப்போ 9ஆம் இடத்துக்கு சொன்ன மாதிரியே தான் 5ஆம் இடத்தை அதிபதியை பார்த்த கிரகம், சேர்ந்த கிரகம் இப்படி சம்மந்தப்படுதான்னு பாருங்க. அதான் நான் கருத்தரங்கத்துல பேசுறது பூராமே ஜோதிட பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா இது பயனுள்ளதா இருக்கணுங்கிறக்காத ஜோதிடத்தை பத்தி பேசுற நாள் கணக்குல மணிக்கணக்குல பேசிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவையான விஷயம் மட்டும் நம்ம கொடுத்துட்டு போவோம், ஒரு 4 விஷயம். அது இன்னும் கொஞ்சம் பக்கமா பார்க்கணும்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம், இதுலதான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். அதே போல குழந்தை பேரு. ஆனா நான் பார்த்ததுலயோ படிச்சதுலயோ 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இதுதான் சொல்லி தந்தாங்க. ஏன்னா எனக்கு அது 1 2க்கு தான் வருது, அது சரியா வரல. அப்ப நீங்க எல்லாருமே நிறைய பேர் குழந்தை உள்ளவங்களா தான் இருப்பீங்க. அப்ப உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் குழந்தை பேர். லக்னத்துக்கு சம்பந்தப்படல அப்படின்னா குழந்தை இல்லை, லேட்டா சம்பந்தப்பட்டா லேட்டா குழந்தை. இது 100% அனுபவத்துல நான் பேசுறது. அதாவது எந்த ஒரு ஆசானும் சொல்லி தந்தது எனக்கு சரியா புலப்படலை, எந்த புருஷத்திலும் இல்லை. அதனால லக்னத்துக்கு சம்பந்தப்படாம குழந்தை இல்லை. அதுக்காக 5ஆம் இடம் குரு உட்கார்ந்துருக்குது காரகம் பாவகம் நஸ்தி அப்படின்னு. அப்புறம் 5ஆம் இடத்துல கேது. நிறைய உதாரண ஜாதகத்தை நான் நிறைய பக்கம் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சரியில்லாத சொல்றது. அதாவது 12ல செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் நீசம். ஒரு ஜாதகத்தை போட்ட இளமையிலேயே திருமணம், 12ல செவ்வாய் சிம்ம லக்னம், 12ல செவ்வாய். அதே போல 5ஆம் இடத்துல கேது. அவங்களுக்கு திருமணம் ஆகி 7 மாசத்துலயே குழந்தை பேரு. அது எப்படிங்க குழந்தை 10 மாசம் அது முன்னாடியே இருக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் நிறைய ஜாதகத்தை நான் அனுபவ ரீதியா நான் பார்த்து நிறைய சொன்னேன். அதே போல எளிமையா சீக்கிரம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. இப்ப அதே போல திருமண பிரிவு, அதாவது இந்த திருமண காலத்தை சொல்லிட்டேன். குழந்தை பேருக்கு நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. டவுட் இருந்தா என்ற நம்பர் தர, கடைசியில என்ற நம்பர் கொடுங்க. இந்த குழந்தை அதாவது திருமண பிரிவுக்கு இப்ப ஒரு ஜாதகத்தை தலையெழுத்து எழுதியாச்சு, அதை மாற்ற முடியாது. இப்ப பொருத்த வகுப்பு நிறைய நடத்துறாங்க, நிறைய பொருத்தம் பார்க்கிற ஜோதிடர்கள் பெருமையா போட்டுக்கிறாங்க. தப்பு சொல்ல நானு, அது அவங்க தொழில். இப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இது முதல் தாரமா 2வது தாரமா, ஒரே ஜாதகத்துல உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லணும். அப்ப வரப்போற கணவரோட இல்ல மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை நம்ம சொல்றோம். அப்ப கணவர் படிச்சிருப்பாரா? அப்ப அதே 5 நான் முதல்ல சொல்லி தந்துட்டேன், 3 5 4 5. அப்ப கணவர் படிச்சிருப்பாரா, எத்தனை டிகிரி வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது அதே போல 7ஆம் இடம்
கணவனோ மனைவியோ, அது லக்னத்துக்கு 4 கட்டத்துக்குள்ள இருந்தா 35 கிலோமீட்டர்ல இருந்து வருவாங்க. 7 கட்டத்துக்குள்ள இருந்தா 35 கிலோமீட்டர்ல இருந்து வருவாங்க. 7 கட்டத்தை தாண்டி போயிருச்சுன்னா 100ல இருந்து 500 1000 கூட வரலாம். இப்படி இவ்வளவு தூரத்துல இருந்து வருவாங்க. 7ஆம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தின் திசையில இருந்து வருவாங்கன்னு சொல்லுங்க. இப்படி இது. அப்ப இந்த பிரிவுக்கு வர பிரிவுனா ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெடக்கூடாது. 2 7 கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்காது. இப்ப பெண்ணா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒண்ணு 8ஆம் இடத்தையும் எடுத்துங்க. 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் பிரிவுதான் வரும். நீங்க என்ன மாதிரி தங்கமா நாங்க பொருத்தம் போடுறோம் அப்படின்னு பொருத்தம் போட்டு எந்த ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சாலுமே 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்புறம் அது அந்த தாரம் நிலைக்குமா? அதுக்கு அது இது. அப்ப நான் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பல 100 ஜோதிடர்களையும் உருவாக்கி இருக்கிறேன். இப்ப நாளைக்கு கூட கோயம்புத்தூர்ல வகுப்பு போட்டிருக்கிறேன். அதுலயும் 50 60 பேர் வந்து படிக்க வராங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் நான், பாருங்க. அதை நோட் பண்ணிக்க. கட்டம் போட்டாலும் சரி, நீங்க அப்படியே சொன்னாலும் சரி, அதாவது தேவையானதை மட்டும் சொல்றேன். இப்ப கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி போய் 8ல போய் மறைஞ்சிருச்சு, அதாவது கண்ணியில உட்கார்ந்துருச்சு. 7ஆம் அதிபதி அதாவது சூரியன், அது போய் 9ல நீச்சமாயிடுச்சு. அப்ப 2 7 கெட்டு போச்சா? நீங்க எந்த மாதிரி பொருத்தம் போட்டாலும் அந்த முதல் தாரம் நிலைக்காதுன்னு சொல்லாம. அதே போல ஒருத்தருக்கு இருதாரம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? புதன்னா 2ன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ராகுனா 3, கேதுன்னா 5, புதன்னா 2. லக்னத்துக்கு 2ல புதன் இருந்தா இருதாரன்னு சொல்லுங்க. லக்னத்துக்கு 7ல புதன் இருந்தா இருதாரன்னு சொல்லுங்க. அந்த அதே போல 2ல ஒரு கிரகம் இல்ல 2ஆம் அதிபதியா இருக்கு, 2ல ஒரு கிரகம் வக்கரமா இருந்தா, வக்கரம்னா 2 வாட்டி, அப்ப இருதாரன்னு சொல்லுங்க. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருக்குன்னா இருதாரன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம எளிமையா நம்ம சொல்லிட்டு நீ எந்த மாதிரி பொருத்தம் போட்டு எந்த மாதிரி வரனை பார்த்தாலும் அது அப்படித்தான். அப்ப சரி, வரனை இருக்கட்டு. அப்ப திருமண காலத்தை நம்ம முதலே சொல்ல, இந்த திசை புத்தி அந்தரம் சம்மந்தப்படும் திருமணம் நடந்தாலும் இது பிரிவை தரு. அப்ப பிரிவை தருங்கிறத நம்ம ஜோதிடர் பிரம்மனுக்கு அடுத்தபடியா நம்மளைத்தான் கடவுளா கும்புறாங்க. சாமி பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு நம்மளை கேட்கறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்து அந்த நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கு திருமண தேதி மாசம் வருஷம் எழுதி தந்துருவேன். இந்த தேதியில இந்த மாசத்துல இந்த வருஷத்துல திருமணம் நடந்துரும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இருதார தோஷம் இருக்குதுன்னா மட்டும் அந்த பரிகாரம்னு சொல்லுவேன். ஆனா எல்லாத்துக்கும் பரிகாரம் நான் சொல்றது இல்லை. வகுப்புல நாளைக்கு வகுப்பு இருக்கு, சந்தேகம் இருக்குங்க வாங்க, கட்டணம் இருக்கு, கட்டி படிச்சுங்க. கருத்தரங்கத்துல சூட்சமத்தை சொல்லி தந்துட்டேன். உங்க ஜாதகத்துல முதல்ல திருமணம் எப்ப நடந்ததுன்னு பாருங்க. நான் சொன்ன சூட்சமம் வருதான்னு முதல்ல 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டதுல வருதா, இல்ல நீங்க படிச்ச 7ல சம்பந்தப்பட்டது வருதான்னு பாருங்க. அதுக்கு புத்திக்கும் சேர்த்து சொல்றேன். 5க்கு சம்பந்தப்பட்ட புத்தியில உங்களுக்கு திருமணம் நடந்ததான்னு பாருங்க. அதாவது எல்லா ஜோதிடருமே ஒவ்வொரு விஷயத்த திறமையா ஒவ்வொரு விதத்துல கொண்டு போகக்கூடிய திறமையானவர்கள் தான். ஆனா நான் பிடிச்ச முச்சலுக்கு தான் 3 காலைன்னு பேசக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க திறமையில பிறவிங்க தான். இருந்தாலும் மத்தவங்க சொல்றது சரியா வருதான்னு ஒப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு அப்புறமா மத்தவங்க சொல்றதுல குறை இருந்தா நேரடியா என் நம்பர் தரேன், போன் பண்ணி கேளுங்க. ஆனா என்கிட்ட நிறைய ஜோதிடர்கள் படிச்சவங்கள இங்க இது போல கருத்தரங்கத்துக்கு வந்த ஜோதிடர்களை என்கிட்ட நிறைய ஜாதகத்தை அனுப்பிவிட்டு அவங்க திருமணம் எப்பங்க, நான் இப்போ நேற்றுக்கு கூட ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். அதான் இந்த திருமணம் இந்த வருஷத்துல நடந்திருக்குங்க, அது நடிச்சிருக்காது, அது பிரிவா இருக்குங்க. ஆமாங்க, அது டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, அடுத்த கல்யாணம் எப்பங்க அதை சொல்லுங்க. அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே, 2ஆவது திருமணம் அதை சொல்ல மாட்டாங்க. அதே போல அந்த திருமணம் நடந்து ஒரு குழந்தை உண்டாகி அது பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டு அது பிரிவை கொடுத்துருது. அது இதெல்லாம் கொடுமையான விஷயங்க நம்ம பாக்குறோம். ஒரு திருமணம் நம்பிக்கிறது பெரிய விஷயம். திருமணம் நடந்து அது பிரிவாயிருச்சுன்னா 6 வருஷத்துக்கு பின்னாடிதான் அடுத்த திருமணத்தை தருது. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு குழந்தைய கொடுத்து பிரிவாயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப இதனாலதான் ஜோதிடர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆராய்ச்சி பண்ணி நீங்க பலன் எடுத்து பழகிட்டே வந்துட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல கூட இல்லை, உடனே நீங்க இந்த திருமணம் இப்படித்தான் அப்படின்னு நீங்க எளிமையா சொல்லிட்டு போயிருவீங்க. பாருங்க, ஒரு ஜாதகர் 1970 பிறந்தாரு. உங்களுக்கு இதுக்கு வேண்டிய சொல்றேன். மிதுன லக்னம், 3ஆம் இடத்துல கேது,
இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த்னு சொல்றேன், வேணா நீங்க போட்டுங்க. அதாவது கருத்தரங்கத்துல சும்மா ஏதோ வாயில வரதை சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. அதாவது 4/11/1970 10:02 PM பிறந்தது. மிதுன லக்னம், 3ல கேது, 11ல செவ்வாய், 7ல சந்திரன். இப்ப 3ஆம் அதிபதி சூரியன் போய் நீசமாயிடுச்சு. அப்ப அவருக்கு இளைய சகோதரம் இருக்குமா? 3ஆம் அதிபதி நீசமாயி போச்சு. 3ல கேது. கேதுன்னா 5ன்னு சொல்றது இல்ல, கேதுன்னா தடைன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம்ல. அதே போல 11ஆம் அதிபதி செவ்வாய் போய், அதாவது 4ஆம் இடத்துல கன்னியில இருக்கு. அப்ப 11க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. அதே போல அங்க சனி 11ல சனி வக்கரமா இருக்கு. அப்ப மூத்த சகோதரம் இருக்காதுன்னு சொல்லாமல்ல, 3ஆம் அதிபதி போய் நீச்சம். அப்ப இவர் பிறந்தவர் ஒரே ஒருத்தர் தானே. இவர் பிறக்கும் போது சுக்கர திசை 2 வருஷம் 11 மாசம். அதுல இருந்து அப்படியே இன்னைக்கு போட்டுவாங்க. இப்ப குரு திசை வந்துருச்சு. அப்ப இவருக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையே வரல. அப்ப பெத்தவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நிறைய வீடு வாசல் வண்டி எல்லாம் இருக்குமா. 4ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை வீடு. அதே போல 4ஆம் இடத்தை பத்தி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, 4ல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு சொந்த வீடு. 4 உபய வீட்டுல, 4ஆம் அதிபதி உபய வீட்டுல இருந்தா கார்னர் வீடு, செவ்வாய் உபய வீட்டில் இருந்தா கார்னர் வீடு. அதனால ஜாதக பலன் நம்ம ஒரு இது வச்சு இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தானே இது. அப்போ அவருக்கு எத்தனை வயசாச்சு? அதாவது 30, 20, 55 வயசாச்சு. அப்ப அவங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு மனை மட்டும் அதாவது மனையால அமைய மாட்டேங்குது. அப்ப ஒரு மனையும் மனையால அமையிறது விதிப்படிதான் அமையுமே தவிர பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அதனால இது போல நீங்க இந்த பிரிவு ஜாதகத்துக்கு இன்னொரு ரூல்ஸ் எளிமையா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். அப்ப என்னதான் நம்ம தங்கமா பொருத்தம் போட்டாலும் அந்த ஸ்தானத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தணும். எங்க இருக்கிறதுல 6 கிரகத்தை சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன 6 கிரகத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றேன். 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனா, புதன்னா லைஃப் பார்ட்னர், புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் நினைக்காது. இதெல்லாம் வெளியே கிடைக்காத விஷயம், நீங்க நோட் பண்ணி பாருங்க. அப்ப இருதார தோஷம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் முதலையே சொல்லிட்டேன், 2, 7 கெட்டு போய் அவங்களுக்கு முதல் தாரம் நினைக்காது. அதே மாதிரி 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ வக்கரக்கு இருக்கும் இருந்தா இருதாரான்னு சொல்லிட்டேன். 2, 7ல புதன் இருந்தாலும் இருதாரம், புதன்னா 2ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப 5ஆம் இடத்துல புதன் இருந்தா 2 குழந்தைன்னு சொல்லுங்க, 7ஆம் இடத்துல இருந்தா 2 மனைவின்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு பெண்ணை பார்த்து வேண்டான்னு சொல்லி போட்டு அடுத்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேளுங்க. இப்படி நம்ம திருமண காலத்தை நிறைய நிர்ணயம் பண்றேன். இருந்தாலும் நான் போற எல்லா இடத்துலையுமே உதாரண ஜாதகத்தோட ஒரு போர்டு போட்டு விளக்கம் கொடுப்பேன். என்ன இங்க போர்டு வைக்கல இவங்க, அதனால நான் இவ்வளவு நேரமா ரிஸ்க் எடுத்தேன். அதாவது நான் நிறைய கருத்தரங்கத்துல போய் பேசும்போது சொல்லுவேன், ஜோதிடத்தை பத்தி மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்குல கூட பேசலாம். எங்க அப்பான்னு சொல்லுவாரு, அதாவது கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காது அப்படின்னு சொல்லுவார். அதனால ஒரு உதாரணம் இல்லாம நீ சொல்ற கருத்து வீணா போகுண்டான்னு சொல்லுவார். அதனாலயே நான் எங்க போனாலும் ஒரு போர்டு, எனக்காகவே போர்டு வைப்பாங்க. போர்டு வச்சு ஒரு 4 ஜாதகம் 2 ஜாதகமாக போட்டு உடனுக்குடன் விளக்கம் தருவேன். அப்ப கருத்தரங்கத்தை கேட்டவங்களோ இல்ல பாக்குறவங்களோ அவங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். அதனாலதான் நிறைய அதாவது பெத்தவங்க, அதாவது குழந்தை பெண்ணையோ ஆணையோ பெத்தவங்க கூட என்னை தேடி வராங்க. ஐயா என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகு, என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகு, ஏற்கனவே நடந்தது அது என்னமாச்சு, அதுதான் தெரிஞ்சு போச்சுங்களா உங்களுக்கு, அப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. அதே போல கூட பிறந்தவங்க அப்படின்னா நீங்க தான் சொல்லுவீங்களே சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்ப நம்ம சொன்ன பின்னாடி இது பண்ணுவோம். அதே போல வெளியூரா வெளிநாடா எத்தனை டிகிரி இதெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். இப்படி இது போல ஜோதிட கருத்தரங்கத்துல என்னுடைய அனுபவ கருத்துக்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பயன்படுத்தி பாருங்க. என்னுடைய போன் நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 936 31 48 089. கோவை சிவானந்த காவனில் இருக்கிறேன். அதாவது நம்ம கிட்ட படிக்கதான் வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிடுறதுல, நீங்க ஜோதிடர் அப்படின்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். அதனால உங்க டவுட் என்ன இருக்குதோ அது சாயந்தரம் 7 மணிக்கு மேல நீங்க போன் பண்ணி ஐயா இவருக்கு திருமணம் எப்ப நடக்குன்னு கேளுங்க.
தவறில்லை. மற்றவங்க கிட்ட நான் கட்டணம் வாங்குறேன். ஜோதிடர் வளரல. நான் இருக்க போறதெல்லாம் கொஞ்ச நாள். அப்புறம் என்னுடைய ஆயிலையும் நான் கணிச்சிருப்பேன்னு இல்லை, இருக்க போறது கொஞ்ச நாள். என்னுடைய அனுபவம் பலருக்கு போய் சேரணும். அப்ப என்ன ஜோதிட, அதாவது அப்ப ஜோதிட கலைகள் வேற. அப்பெல்லாம் செய்யுள் எழுதி வச்சாங்க, கவிதை எழுதி வச்சாங்க. இன்னைக்கு தமிழ் புலமை யாருக்கும் அவ்வளவு தெரியாது. அதனால இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி பல சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால அது எப்ப வேணாலும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே டவுட் இருந்தா நம்மகிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கங்க. கட்டணம்லாம் கட்ட வேண்டியதில்லை. அது பொதுமக்கள் கிட்ட நான் வாங்குறேன், அது வேற. அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறேன். அதாவது 10,000 ரூபாயிலிருந்து நான் 1000 ரூபா வரைக்கும் வாங்குறேன். அதாவது கனடானா நான் 7,000 8,000 வாங்குறேன். ஆஸ்திரேலியானா 6,000 5,000 வாங்குறேன். சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இருந்தால் 3,000 4,000 வாங்குறேன். இது தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா ஒரு 1,000 ரூபா வாங்குறேன். அதுபோல அது என்னுடைய இது வேண்டியதில்லை. அதாவது நாம சொல்லித்தர கருத்தை பயன்படுத்தி நீங்க பலருக்கு வழிகாட்டுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அது போல பண்ணுங்க. சரிங்க. என்னுடைய உரையை இதுவரைக்கும் கேட்ட ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை உலகறிய செய்த இந்த வையாபுரி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஜோதிடர்கள் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலுமே வெளியே கொண்டு வந்து காட்டுறது யாருங்க? இந்த மாதிரி கருத்தரங்க நடத்துற அவங்க வையாபுரி மாதிரியான அவங்க தான் நம்மளை வெளி உலகத்துக்கு காட்டி தராங்க. இது போல ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் பெரிய திறமைசாலியா இருக்கல, ஆனா நம்ம வீதியில தான் நம்ம ஜோதிடர்னு ஒரு போட்டு போட்டு உட்காந்துக்கோணும். அப்ப நம்மளை உலகம் முழுதும் இருந்து கூப்பிட வைக்கிறது யாரு? அப்ப அவரோட வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் இல்லையா? அது அவரு தானே நம்மளை ஜோதிடர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஒரு வெளி உலகத்துக்கு காட்டி கொடுக்கிறார். அதனால அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்வோம். அவரோட தொண்டு சிறப்படைய ஒரு வாழ்த்து சொல்லுவான். சரி, நன்றி, வணக்கம்.